சொல்லுங்கள் ஐயா. என்று பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாமே. எதற்காக? ஏதோ வந்தது வந்து விட்டீர்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, பார்த்து சொல்லுங்கள் ஐயா. அப்படியாகட்டும் அண்ணா. உன்னுடைய மகன் வேஷம் வந்திருக்கிறான். வேஷம் என்றால் என்ன? வேஷம் என்றால் ஒரு ஆடு. ஒரு ஆடானது காட்டுக்குள்ள சென்றால் ஒரு காடே அழிச்சு விடலாமா? ஆமா. அது போல் உங்களுடைய மகன் இந்த நாட்டிலே வளர்ந்து ஆளாகிவிட்டால் இந்த நாடே அழிந்து விடும். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாட்டீரோ. என்னுடைய மகன் ஆகாத நேரத்தில் பிறந்திருக்கிறாடா, இதற்கு என்னதான் வழி? இந்த நாட்டிலே உன்னுடைய மகன் உயிரோடு இருந்து விட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு ஆபத்து. ஆனால் உன் மகன் உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த நாடு வேண்டுமா, இல்ல இந்த நாட்டு மக்கள் வேண்டுமா, இல்ல இந்த நாட்டு மக்கள் வேண்டுமா, உன் மகன் வேண்டுமா? இதே முடிவு பண்ணிக்கொள்ளா. இறைவா, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யார் கூடிய நான் கெடுத்தேன்? நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்து ஒரு அழகான ஆண்மகன் பிறந்தார். எனக்கு பின்னால் அவன் நாடால பிறந்தவன் என்று நான் நினைத்திருந்தேனே. அவன் ஜாதகத்தை கணித்துவிட்டு ஜோசியர், அவன் பிறந்த நேரம் சரி கிடையாது, அவனை கொன்றுவிட வேண்டும், இல்லை என்றால் நாட்டு மக்களுக்கு நாட்டிற்கு ஆபத்து நெருங்கிவிடும் என்று உரைத்துவிட்டு சென்று விட்டார் ஜோசியர். நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும் இறைவா? என்னுடைய மகனை என் கரத்தால் கொல்லும் நிலைமை எனக்கு வந்து விட்டது. எதற்காக இந்த வேதனை தர வேண்டும் இறைவா? என்னுடைய மனைவிடத்தில் இதை எப்படி எடுத்துரைப்பேன்? எடுத்துரைத்தால் அவள் குழந்தை என்னிடத்தில் கொடுப்பாளா? ஒன்றுமே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே இறைவா. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அது நடந்துதான் தீரும். யாராலுமே மாற்ற முடியாது. இப்போதே செல்லுகிறேன். என்னுடைய மனைவி இடத்தில் எடுத்துரைத்து எப்படியாவது என்னுடைய மகனை வாங்கி வந்து அரவங்காட்டிற்கு என் கரத்தால் கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது இறைவா. சுகுணா, பார்த்தீங்களா? ஜோசியர் என்ன உரைத்தார்? மகன் பிறந்த எப்படி இருக்கிறது? சுகுணா, அரண்மனை ஜோசியரை அழைத்து நம்முடைய மகன் பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது அவர் ஜாதகத்தை கணித்து விட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன உரைத்தார்? நம்முடைய மகன் பிறந்த நேரம் இந்த நாட்டிற்கு வீட்டிற்கு ஆகாத நேரத்தில் பிறந்திருக்கிறானா? அது மட்டும் கிடையாது, நம்முடைய மகன் வளர வளர இந்த நாடே அழிந்து சுடுகாடாக மாறிவிடும் என்று உரைத்து விட்டார். அதனால் மகன் நீ உயிரோடு இருந்தால் பெரும் ஆபத்து நேரிவிடும். அதனால் உன்னுடைய கருத்தால் அதை தெரிகிறது பார்த்தாய அரவங்காடு, அந்த அரவங்காட்டிற்கு எடுத்து சென்று உன்னுடைய மகனை கொல்வதை தவிர வேறு வழியாக
என்று உரைத்து விட்டார் ஜோசியர். ஜோசியரின் வார்த்தையை கேட்டு நம்முடைய மகனை கொல்வதற்கு ஓடோடி வருகின்றீர்கள். வெற்றிடத்தை பிள்ளைக்கு அப்ப வந்து யமுனா நிக்கிறீங்களா? இது எந்த விதத்துல நாயத்தை எந்த விதத்தில் நாயை சொல்லி பறிக்கலாம்? சுகுணா, நம்முடைய மகன் பிறந்த நேரம் நாட்டிற்கு வீட்டிற்கும் ஆகாத நேரத்தில் பிறந்திருக்கிறார். அப்பேற்பட்ட மகனை நினைத்து நாம் எதற்காக அழ வேண்டும்? இனிமேல் நான் யார்? ஒரு நாட்டின் மன்னன் அல்லவா? இந்த நாடும் நாட்டு மக்களும் அழிந்து விட்டார். மீண்டும் வருவார்களா? மீண்டும் பெறத்தான் முடியுமா? நமக்கு என்ன? இந்த குழந்தை இல்லை என்றால் இன்னொரு குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம். நான் சொல்வதை நன்றாக நீ நினைத்து பார்க்க வேண்டும். இப்பேற்பட்ட குழந்தை நமக்கு தேவையே கிடையாது சுகுணா. ஒரு உயிரால் 1000 உயிர் அழிய போகுது என்றால் அப்பேற்பட்ட மகன் நமக்கு தேவையா? அந்த மகனை நமக்கு தேவை கிடையாது. அந்த மகனை இடிச்சில் கொடுத்து விடுகிறீ. உனக்கு தேவை நாடு நாட்டு மக்கள் தேவை உனக்கு. ஆனா எனக்கு தேவை என் புள்ள தாத்தா. எனக்கு தேவை என் புள்ள தாத்தா. என் புள்ள தாத்தா நீ பெரிய சொத்தாத்தா. இந்த பாவி என் புள்ள தாத்தா எனக்கு உலகம். என் குழந்தை தாத்தா எனக்கு வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது அப்படியேப்பட்ட சொத்து நான் இழந்து இந்த பாவி உயிரோடு வாழ வேண்டும். மற்ற உயிரோடு வாழ வேண்டும். உனக்கு வேணுமென்னா இந்த பாவி யார் வீடு எடுத்துக்கத்தா, யார் வீடு எடுத்துக்கங்க. என் பிள்ளைய விட்டுடுங்களா, கொல்லாதீங்களா குழந்தைய. சுகுணா, உனக்கு எத்தனை முறை எடுத்துரைத்தோம் என்னுடைய மகன் தான் வேணும் என்று உரைக்கின்றாய். உனக்கு நான் எப்படி எடுத்துரைத்து புரிய வைப்பது என்று ஒன்றுமே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. ஒரு உயிரால் இத்தனை உயிர் அழிய போகிறது என்றால் அப்பேற்பட்ட மகன் நமக்கு தேவையே கிடையாது. வேண்டாம் என்று உரைக்கின்றேன். வேண்டும் வேண்டும் என்றால் தடுக்கின்றார். என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். கடைசியாக கேட்கின்றேன், தொட்டு தாலி கட்டிய கணவன் உனக்கு முக்கியமான, பெற்றெடுத்த மகன் முக்கியமான. இப்போதே நீ யோசித்து பார். என்ன பாவத்தை பண்ண தெரியலையம்மா, தெரியலையே. நீ கேட்கின்ற கேள்விக்கு இந்த பாவி பதில் தெரியல. எந்த பதில் தெரியலையே. கட்டிய கடமை வேண்டுமா? பெற்றிருந்த பிள்ளை வேண்டுமா என்று கேட்கின்றாயே. நான் கணவனை பார்ப்பதா? பிள்ளைய பார்ப்பதா? தாயை பிள்ளைய பார்ப்பதா? ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் பிள்ளை. நான் யாரை விடுவது? நான் யாரை சேர்ப்பது? தெரியலையம்மா, தெரியலையே. நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களோ இனி பேல்பட்டுக் கொண்டு எனக்கு கட்டிய கணவன் நீங்கள். எனக்கு தேவை கிடையாது, தேவை கிடையாது. எனக்கு தேவை என் புள்ள தாத்தா. எனக்கு தேவை என் புள்ள தாத்தா. என்ன சொன்னாய்? அடி அப்பா புத்தி
நீ என்னதான் என்ன அடிச்சு சித்திரவதை செய்தாலும் சரி, உடைய கரத்தால் என்னை இரு துண்டாக வெட்டி போட்டாலும் சரிங்க, என் குழந்தைய கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. வீண் பேச்சு தேவை கிடையாது. குழந்தை தர முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. இடத்துல போடா.